ஹேர் மீன்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் பார்ட் 5. ஜங்குக் சொன்னதுனால 47 இருக்க 6 மெம்பர்ஸும் வைன் எவ்வளோ மோசமாக பாடினாலும் எவ்வளோ மோசமாக டான்ஸ் பண்ணாலும் ஹை ஸ்கோர் போட்டு இந்த ரவுண்டில் இவங்களை வின் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். ரீசன், அங்கே வந்திருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் வைனும் மினியும் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் செலக்ட் ஆகிட்டாங்களே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது மற்ற பொண்ணுங்களுக்கு. இப்போ அந்த 1 வீக்கும் இதே மாதிரி பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ சைடில் உட்காந்துட்ருக்காங்க. 6 மெம்பர்ஸும் அவங்கவுங்களோட டீமில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நேமை சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கேர்ள்ஸ் எலிமினேட் ஆகி அவங்களோட கண்ட்ரிக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் மினி 2 பேரும் எப்படியும் ஜங்குக் விரட்டி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு தன்னோட ரிசல்ட்டை வாசிக்கிறாங்க. என்னோடய டீமில் மாயா, ஹன்ஷோ, வைன், மினி, திஷூன், ஜூன்ஸா, ஏரா, யூனா, மூமு, பிங்கு இவங்க எல்லாரும் என்னோடய டீமுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். உயிரே போயிடுச்சு வைனுக்கும் மினிக்கும். ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மினியை பார்த்து. அந்த டைமில் ஜிமின் அவங்களோட குரூப்போட நேமை அலௌன்ஸ் பண்ணுறாங்க. வைனுக்கு தாங்கவே முடியல. ஐயோ ஏதோ இன்டென்ஷன்லாம் நடக்குதுங்க. ஐயோ ஒரு நாளும் தெய்வானோட குரூப்புக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க வைன். இப்போ 7 மெம்பர்ஸும் அவங்களோட குரூப்பில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட நேமை சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 5 கேர்ள்ஸ் எலிமினேட் ஆகி அவங்கவுங்க கண்ட்ரிக்கு கிளம்புறதுக்காக லக்கேஜஸை பேக் பண்ணுறதுக்கு அவங்களோட டென்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ மற்ற பொண்ணுங்களும் 1 by 1 கிளம்பிட்டாங்க. 7 மெம்பர்ஸும் அந்த ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வைன் மினி 2 பேரும் ஜென்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் போய் நின்று, சார் நாங்களும் வீட்டுக்கு போகணும், எங்களை எலிமினேட் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் ஜங்குக்கை சைட் ஐஸில் பார்த்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதனால தானே நெக்ஸ்ட் லெவலில் போட்டிருக்கோம், அப்படி இருக்கும்போது அரிய வாய்ப்பு இது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமேன், ஆமாம் உங்களுக்கு நல்ல ட்ரைனர் கிடச்சிருக்காங்க, ஜங்குக் தான். ஜங்குக்கோட டீச்சிங் ஸ்கில்ஸ் டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக நீங்கள் மியூசிக் பண்ணவும் டான்ஸ் பண்ண சிங்கிங் பண்ணலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். இல்லை வேணும்னா உங்கள் டீம் 2 பேரில் யாருக்கிட்டையாவது நாங்கள் வந்துக்கிறோம், ப்ளீஸ் எங்களை உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க வைன். மினியுமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமினுக்கே பாவமாக இருக்குது. அப்போ ஜென் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்களோட டான்ஸ் ஸ்டைல் ஜங்குக்கு மாதிரி இருக்குது, அதனால தான் ஜேகே அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக போய் அவங்க கூட ட்ரைனிங் எடுத்துக்காமல் என்னது இது, போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசவே முடியல வைனுக்கும் மினிக்கும். போச்சு நல்லா போச்சு, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி அமைதியாக வைன் கூட போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக் அப்போ ஒரு நக்கலான ஸ்மிருக்கோட அப்படியே வைனை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. வைன் நிமிரவே இல்லையே. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே. சியோலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சிட்டிஸையும் இப்போ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் மினியும் வைனும் கிளம்பல. ரீசன், இன்றைக்குமே ஜங்குக் தான் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால தான் போகலை, எனக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் வரலை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. ஸோ ஜங்குக் மற்ற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் மினி 2 பேரும் வைனோட டென்ட்டில் போய் அமைதியாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு அழகாக பெட்டில் போய் படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் நல்லாவே டீப் ஸ்லீப்பில் இன்றைக்கி தான் தூங்கியிருப்பாங்க. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டென்ட்டுக்கு வெளியில் ஆளுக்கு ஒரு சேர் போட்டு உட்காந்து அந்த ஈவினிங் சன்லைட்டை பார்த்துட்டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, இந்த 1 டே அந்த ஜங்குக் இல்லாமல் நிம்மதியாக இருந்ததுடி. ஐயோ நாளையிலேருந்து ட்ரைனிங்னு சொல்லி என்னென்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க மினி. அப்போ வைன் அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, அவன் என்ன பண்ணாலும் அதை சமாளிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். காரணமே இல்லாமல் அவன் எங்கேயோ உச்சத்தில் இருக்க ஒரு ஐடல், உலகம் முழுக்க ஃபேன் பேஸோட எவ்வளோ ஒரு ஆனந்தமான லைஃப்பில் இருக்கான். ஆனால் எல்லா விதத்துலேயும் ரொம்ப சாதாரணமானவங்க நம்ம.
நம்மளை போய் இப்படி ரிவெஞ்ச் பண்ணிக்கிட்டு படுத்துகிறானே, கண்டிப்பாக இவனுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்பா மினி டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பொறுத்திருந்து பாரு, இவனுக்கு வீக்னஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலடி, அதை மட்டும் பிடிச்சிட்டேன். அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இந்த கொரியாவை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பேக்கில் ஒரு சவுண்டு கேட்குது. என்ன பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க போகிற அப்படின்னு. திடீர்னு இருக்குது மினிக்கும் வைனுக்கும். வாரி சுருட்டி எந்திரிச்சு பிக்கு பிக்கு நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். ஜங்கு கப்பை தன்னோட பேன் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, ஆஃப்டர் ஆல் ஒரு 19 இயர்ஸ் பொண்ணு நீ எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போறியா? என்ன காரணத்தினால உன்னை ரிவெஞ்ச் பண்ணுறேன்னு நீ புரியாமல் இருக்கிறியா? தெரிஞ்சுக்கோ, உன்ன மாதிரி பொண்ணுங்க இப்படி அறையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னை செடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்க கையிலெல்லாம் நான் மாட்டக்கூட மாட்டேன். எனக்குன்னு என் மயூரி இருக்கா, அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. வெரி குட் கேர்ள். அப்படிப்பட்ட பொண்ணு இருக்கிற இந்த உலகத்தில் உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. நீ எல்லாம் ஏன் கூட ஸ்டேஜில் நின்று டான்ஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்க பாரு, அந்த எண்ணத்துக்காக தான் உன்னை ரிவாஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான், கோபத்தோட உச்சிக்கு போயிட்டாங்க வைன். ஆனால் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அப்போ வைனை பார்த்து, இது நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தானே இந்த சைடும் அந்த சைடும் ஆளுங்களை காட்டிக்கிட்டு மயக்கிக்கிட்டு இருக்க. என்னோட ஹயாங் லைன்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்க, அப்புறம் ஜிமின் தயாங் கூட உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கிட்ட. அவங்களாம் சப்போர்ட் பண்ண தான் உன் மேலே எனக்கு வெறி உண்டாகுது. என்ன பண்ணி அவங்களெல்லாம் மயக்கி வச்சுருக்க? எந்த இடத்துலையும் எனக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசினதில்லை. உன்னோட விஷயத்தில் மட்டும்தான் நீ நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னைய சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. என் ஹயாங் லைன்ஸே இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக உனக்கிட்ட சரக்கு இருக்குது. என்ன பண்ணி அவங்கள மயக்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் வைனை பார்த்து. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக தான் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளவு கேவலமாக ஒருத்தவங்களை மயக்கி தான் எங்களோட நீ ஃபைனலில் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணணுமா? அசிங்கமாக இல்லை? ஒரு நாளும் நீ ஃபைனலில் நிற்க முடியாது. நான் இருக்கிற வரையும் அது நடக்காது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் வைனோட ஐஸை பார்த்து. வைனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஓஹோ, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறனால நீங்கள் என்னைய செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே உண்மை, இதில் என்ன கரெக்ட் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் புரிஞ்சுக்குவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உன் இன்டென்ஷனல் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறியா? இதோ பக்கத்தில் நிற்கிது இந்த மினி, இதுவும் ஒன்றை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியுது. இது கொஞ்சம் ஜப்பியாக இருக்குது, அதனால் அந்தளவுக்கு ரொம்ப கிளாமராக தெரியலை. க்யூட்டாக இருக்குது பார்க்க இந்த ட்ரெஸ். ஆனால் நீ ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்பை வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டும் ஆளுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டும் அசிங்கம் பிடிச்சவளே, இப்படி பண்ணி உனக்கு புகழ் தேடுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜம்பு. அதுக்கு மேலே வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. ஜங்குக் அப்போ நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நாளையிலேருந்து இருக்கு உனக்கு வேடிக்கை, ட்ரைனிங்க்கு என்கிட்ட தானே வருவ, ஏண்டா இங்கே வந்தோன்னு நீ நினைக்கிற அளவுக்கு உனக்கு கசக்கி புளியிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சுருப்பாங்களா, தன்னோட கர்ச்சீஃபை அப்படியே தன்னோட பேன் பேக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட செல்ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. கிராஸ் ஃபீல்டுங்கிறனால ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணலை. கர்ச்சீஃப் எடுத்து தன்னோட ஃபேஸை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் ஜங்குக்கோட ஃபோன் கீழே விழுந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லலை, கம்முன்னு உட்காந்துட்டாங்க. மினியும் அதை நோட்டீஸ் பண்ணலை, ஆனால் வைன் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. வைன் அதை பற்றி சொல்லாமல் மினிக்கிட்டேயும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ வைன் தன்னோட டின்னர் முடிச்சுட்டு இப்போ தன்னோட டென்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட ஃபோனில் லைட்டிங் வருது. வைன் வந்து அந்த வழியில் தான் நடந்து போகிறாங்க இல்லையா, வைன் வந்து இப்போ அப்படியே அந்த செல்ஃபோன் கிட்டே போகிறாங்க. செல்ஃபோனில் லைட் ஆன் ஆகி எகெயின் ஆஃப் ஆகுது.
ஜங்குக்கு எந்த ஒரு லாக்கும் போடலைங்கிறது இப்போ தான் தெரியுது. வைன் டக்குன்னு தன்னோட நைட் ட்ரெஸ்ஸை தன்னோட ஹேண்ட்ஸில் அப்படியே சுற்றிக்கிட்டு ஜங்குக்கோட ஃபோன்லேருந்து தன்னோட ஃபோனுக்கு ஒரு ரிங் கொடுக்குறாங்க. ரிங் போன நெக்ஸ்ட்டு செகண்டே அதை கட் பண்ணிவிட்டு தன்னோட நம்பரை அந்த ஃபோனில் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தான் தன்னோட செல்ஃபோனை காணும்னு அப்படியே ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க, எங்கிட்டும் அங்கிட்டும். சைலண்ட்டில் இருக்கிறனால ஜங்குக்கு ரிங்டோன் வந்து காதில் விழுகலை. ஹயாங் லைன்ஸுமே தேடிட்டுருக்காங்க. முட்டாள், பர்சனல் ஃபோனை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? யாருக்காவது நம்பர் கிடச்சா என்ன பண்ணுறது? தொந்தரவு பண்ணுவாங்க. ஓ இடியாட் அப்படின்னு வேகமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாடி கார்ட்ஸ், மேனேஜர், 7 மெம்பர்ஸும். வைனப்போ தன்னோட டென்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே கவனித்து ஜங்குக்கோட நம்பரை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருமையான வாய்ப்பை கடவுளே எனக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னைய எந்த அளவுக்கு நீ கேவலமாக யோசித்து வச்சுருக்க இருக்குடி நீ உனக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க வைன் டென்ட்டுக்குள்ளே. அந்த டைமில் வைனோட டென்ட்டுக்கிட்ட வந்துட்டாங்க எல்லோரும். ஜங்குக்கோட நம்பருக்கு மாற்றி கால் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ லைட்டிங் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் ஜங்குக் தான் அந்த சைடு போகிறாங்க. லைட்டிங்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு கிட்ட வந்து பார்க்குறாங்க அந்த கிராஸ் ஃபீல்டை. ஜங்குக்கோட ஃபோன் அங்கே தான் விழுந்து கிடக்கு. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. என்னது இது? இந்த இடத்துல தானே வைன் கிட்ட பேசினேன் ஈவினிங். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை இந்த வைன் எதுவும் வேலையை காட்டியிருப்பாளா? என்கிட்ட இருக்க ஃபோனை அவள் எப்படி எடுத்திருப்பா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ஜங்குக் நின்று. அப்போ ஹயாங் லைன்ஸ் வந்து என்ன குக்கி தேடலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஃபோன் கிடச்சிடுச்சு, இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை காட்டுறாங்க. தேங்க் காட், நல்ல வேலை, கவனம் ஒன்றுமே, பத்திரமா வச்சுக்கணும் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங் லைன்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஃபோன் கிடச்சிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக. ஜங்குக் அப்போ வைனோட டென்ட்டை தான் அப்படியே கவனித்து பார்த்துட்டு கிடுன்னு டென்ட்டுக்கிட்ட போய் டோரை நாக் பண்ணுறாங்க. வைன் மினி தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி மினி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி இல்லடி, ஜேகே. என்னோடய ஃபோன் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க வைனை பார்த்து. இங்கே பாருங்க, உங்கள் ஃபோன் இங்கே வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எனிவே என் ஃபோனை நீ எதுவும் எடுத்திருந்தேன்னு நான் கண்டுபிடிச்சேன், தோலை உரிச்சிடுவேன், வார்னிங் பண்ணிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்புகிறாங்க. வைனப்போ ஐயோ காப்பாற்றுங்க, யாராவது வாங்க அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை, பதட்டமாயிட்டாங்க. ஏய் எதுக்குடி கத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஐயோ மினி அப்படின்னு கத்துறாங்க. உண்மையிலே பயங்கரமாக ஷவுட் பண்ணியிருப்பாங்க வைன். மினி டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. இப்போ தான் டின்னர் முடிச்சுட்டு 1 by 1 மற்ற பொண்ணுங்களும் வந்துட்டுருப்பாங்களா. வைன் கத்துறதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு வந்துட்டாங்க வைன் டென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ட்டில் இருக்க கேர்ள்ஸ். ஜங்குக்கு பதட்டம் ஆகுது. வைன் என்ன அப்படின்னு அதட்டுறாங்க. அப்பா பல்லு வலிக்குது, எனக்கு ரொம்ப பல்ல வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. டக்குன்னு பக்கத்தில் இருந்து ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கே தன்னோட ஃபோன் எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வைன் அழுது கத்திக்கிட்டே அப்படியே சைடில் உட்காந்துட்டாங்க தன்னோட சீக்ஸை பிடிச்சிக்கிட்டு. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. டாக்டர் வந்து வைனோட டீத்தை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலையே, மேபி உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால டீத் ரொம்ப சென்சிபிளாக இருக்கலாம், நான் ஒரு புது டூத் பேஸ்ட் உங்களுக்கு தர்றேன், அதை வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள், ஒரு 2-3 டேஸில் சரியாயிடும், ரொம்ப ஹாட்டாவோ சில்லுனோ எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்குமே அப்படியே வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் கிளம்பி அவங்களோட உடன் ஹவுஸ்க்கு போகிற வரைக்கும் வைன் வெயிட் பண்ணிவிட்டு, அப்பா இந்த ஜங்குக் சார் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு தொந்தரவு பண்ணுறாரு, ஒருவேளை இங்கே இருக்க 65 பொண்ணுங்களில் என்னை தான் அவருக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க வைன். மினியும் வைன் பின்னாடியே போயிட்டு, என்னடி சொல்கிற நீ, பொண்ணுங்களாம் இருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே நடக்க போகிறது வெளியிலையா தெரிய போகிறது, கம்முன்னு கடை, இந்த ஜியானுக்கு இருக்குன்னுமே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வைன் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு மினிக்கு நல்லா புரியுது. அமைதியாக உட்காந்துட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற பொண்ணுங்க வைனோட டென்ட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறான் அந்த பொண்ணு, ஒருவேளை ஜங்குக் சாருக்கு இந்த பொண்ணை பிடிக்குமோ, அடிக்கடி ட்ரெஸ்ஸை பற்றியும் வைனை பற்றியுமே தான் பேசிகிட்ருக்காரு, அடிக்கடி வைனை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணானதுலாம் வார்ன் பண்ணுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப காசிப் பேசிக்கல, ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வைன் ஒரு அழகான பீச் கலரில் சாரீ வியர் பண்ணி ரொம்ப அழகான மேக்கப்பில் ஜங்குக்கோட கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே உட்காரும்போதே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. தன்னோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கக்கூடிய பொண்ணுங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போதே நல்லா தெரியுது வைனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 வீக்ஸும் ஒவ்வொரு கிளாஸில் இருந்திருப்பாங்களா. அந்தந்த கிளாஸில் 1 வீக் இருக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப ரக்கடாக இருப்பாங்கன்னு வைனும் மினியும் ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அந்த பொண்ணுங்க மட்டும்தான் இப்போ இந்த கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது வைனுக்கும் மினிக்கும். இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ வைனுக்கு பக்கத்தில் ஹன்ஷு உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் மாயா உட்காந்துட்ருக்காங்க. வைன் போய் உட்காந்ததும் ஹன்ஷு வைனை பார்த்து, நீங்கள் 2 பேர் இந்த கிளாஸா, அடிக்கடி நீங்கள் குத்து வாங்குவீங்களாமே ஜங்குக் சார்கிட்ட, நீ தான் ரொம்ப குத்து வாங்குவியாமே, உண்மையா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ வைன் ஹன்ஷுவை பார்த்து, குத்தெல்லாம் வாங்க மாட்டேன், அவருக்கு நான் தான் குத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஹன்ஷுக்கு. ஏய் என்னத்துது, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மினிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு வைனை தான் பார்க்குறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹன்ஷு பக்கத்தில் உட்காந்துருந்த மாயா அப்படியே சைடாக தன்னோட ஹெட்டை மட்டும் சாச்சு, என்னது ஜங்குக் சாருக்கு நீ குத்து கொடுப்பியா, உன்னை தான் அசிங்கப்படுத்துகிறாரே பார்க்குற இடத்துல எல்லாம், சாரீ கட்டினது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. சாரின்னு ஒன்று வியர் பண்ணால் இப்படி தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது நீ இன்னும் கொஞ்சம் கிளாமராக தான் கட்டிக்கிட்டு தெரியுற, அவர் சொல்கிறது உண்மை தான் போல், அவரை செட்யூஸ் பண்ணதான் அப்படியெல்லாம் கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க மாயா. அதுக்கு வைன் மாயாவை அப்படியே சைடாக பார்த்து, அவர் தான் என்னை செட்யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுறாரு, ஏன்னா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் நான் சும்மா உட்காந்துருந்தா கூட கம்முன்னு இருக்க மாட்டார், தேவையே இல்லாமல் என்கிட்ட பேசுவார், சும்மா கோச்சுக்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறது நடிப்பு, தனியாக கூட்டிகிட்டு போய் என்னை கொஞ்சுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. ஹன்ஷுவும் மாயாவும் முகத்தை பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே தமிழ் கேர்ள்ஸ். ஸோ எதுவும் பேசலை, அமைதியாயிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ஜங்குக் மேலே பயங்கர க்ரஷ் இருக்கக்கூடிய பொண்ணுங்க, ஏன் ஒன் சைடாக லவ் கூட பண்ணுறாங்க. ஆனால் வைனும் மினியும் அப்படி கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் நார்மலாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்காங்க. மற்ற 8 பொண்ணுங்களும் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மவுத்துலேருந்து வழிகிற அளவுக்கு ஆன்னு பார்த்துட்ருக்காங்க ஜங்குக்கை. ஜங்குக்கோட ஃபோக்கஸ் முழுக்க வைன் தான். அமைதியாக தன்னோட சேரில் உட்காந்துட்டு, ஹாய் கேர்ள்ஸ், இன்னையிலேருந்து நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ரொம்ப கோஷியாக சாஞ்சு ஜங்குக்கை தான் இப்போ ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்போ தன்னோட ஷர்ட்டை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, ரைட், யாரெல்லாம் இங்கே ப்ராப்பராக சிங்கிங் கிளாஸ் போனது, ஐ மீன் அவங்களோட ஊரில் யாரெல்லாம் சிங்கிங் கிளாஸ்னு தனியாக கிளாஸ்க்கு போனது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வைன் மினி 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப்படியே அப்வர்டில் தூக்கி காட்டுறாங்க. ஜங்குக்கு இப்போ இந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போனீங்களா ப்ராப்பராக, கிழிஞ்சது, குரலை பாரு குரலை 2 பேர்த்துக்கும், நல்லா ஹார்ட் வாய்ஸை வச்சுக்கிட்டு பாட்டு கிளாஸ் போனீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ வைன் எழுந்து, பாட்டு பாடுறதுக்கு வாய்ஸ் முக்கியம்தான், ஆனால் வாய்ஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது, ஸ்ருதியும் பாவமும் நல்லா பிடிச்சி பாட தெரிஞ்சாவே போகிறோம், எந்த மாதிரியான வாய்ஸ் இருந்தாலும் ஜதி சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள மயங்க வச்சுடும் அந்த தாளமும் பாவமும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இது தெரியாமல் தான் இவ்வளோ பெரிய ஐடல் ஆனீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. ஏய், உனக்கு குரல் நல்லா இல்லை, அதுக்காக நான் அப்படி சொன்னேன்,
உன்னோட வாய்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பாடினாலும் அதை ஆப்போசிட்டில் இருக்கவங்களால கேட்க முடியாது. இனிமையான குரல் வேணும் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே சார். தேங் இருக்காங்களே, கிம் தேங், அவங்களுக்கு ரொம்ப இனிமையான குரல்லாம் கிடையாது, ஹார்டான வாய்ஸ் தான். கேட்கும்போது தேன் வந்து பாயனில்ல. அவங்க குரல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு மிஸ்டர் கிம்மோட வாய்ஸும் ஜிமினோட வாய்ஸும் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏதோ கடைசியாக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கூட. சரிதான், உங்களுக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வைன் உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக்கு பேசவே முடியல. யோ எந்திரடி அப்படின்னு அதட்டுறாங்க. வைன் எகெயின் அப்படியே ரொம்ப கோஷியாக எழுந்து நின்று, என்னாச்சு, என் பாடியை பார்த்து மயங்கி ட்ரெஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு பேசவே முடியல, வாயடிச்சு போச்சு. உட்கார, தேவையில்லாமல் நொன்னு பேசினா வாயிலே போடுவேன். எல்லோரும் செத்த நேரம் ஒரு டீப் ஸ்லீப் எடுத்துக்கணும். டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தியானத்தில் இருப்போம். அப்போ தான் கொஞ்சம் மைண்டு காம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. உண்மையிலேயே பேச முடியல ஜங்குக்கால். வைன் டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. மற்ற கேர்ள்ஸுமே அப்படி தான். இதே மாதிரி ஜங்குக்கு இந்த 1 வீக்கும் வைனுக்கு சிங்கிங் பண்ணுறதுக்கும் டான்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப ஹெவியான ஸ்டெப்பை தான் வைனுக்காக ஜங்குக் செப்பரேட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தர்றாங்க. வைனுக்கு நல்லா புரியுது ஜங்குக்கோட இன்டென்ஷன், தொந்தரவு படுத்தணுன்னே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கூட அசரலை வைன். முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக்கு ஈடு கொடுத்து இந்த 1 வீக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி 65 கேர்ள்ஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணணும். ஸோ எல்லோரும் அழகாக பிக் ஸ்டேஜில் வந்து அழகாக அவங்கவுங்களுக்கு போட்டிருக்க சேரில் உட்காந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் 7 மெம்பர்ஸும் வந்து உட்காந்துட்டாங்க. ஜங்குக் அப்போ சொல்கிறாங்க, வைன் மினி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஓவராக போகிற குக்கி, அந்த பொண்ணுங்க ஒழுங்காக பாடுனாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நாங்கள் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க வைக்க முடியும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயாங், நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்போ 1 பை 1 ஒவ்வொரு பொண்ணுங்களும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிட்டு அழகாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிகிட்ருக்காங்க. இப்போ 60th பொண்ணாக வைன் தான் வந்து நிற்கிறாங்க. வைனை பார்த்ததும் ஜங்குக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டான ட்ராயர் போட்டு ஒயிட் கலரில் பிரின்சஸ் டிசைனில் க்ராப் டாப் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க, தன்னோட லாங் ஹேரை ஃப்ரீயாக விட்டு. ஏன்னா இன்னையிலேருந்து சாட்டர்டே அங்கே இருக்க காஸ்டியூம் டிசைனர்ஸ் இவங்களுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வைன் இன்னைக்கு சாரியில் வரல. 2வது மிடில் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜங்குக் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸை. இப்போ எழுந்து ஸ்டேஜ்கிட்ட வந்ததும் ஜங்குக் ஆடி போயிட்டாங்க. பை காட், ஐயோ தைஸெல்லாம் தெரியுதே, எப்படி வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஜங்குக்கு பார்த்து, டேய், அவளோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அசிங்கமாக திட்டுற, இப்போ நம்மளோட கம்பெனியிலேருந்து கொடுத்தாலும் நீ என்னதுன்னு கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனை, அவள் எதையோ போட்டுட்டு போகிறா, கவனம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேசவே முடியலை ஜங்குக்கு, அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ ஜிமின் வைனை பார்த்து, ஓகே வைன், என்ன பாட்டுக்கு பாட போகிறீங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நினைவு இருக்கு. பார்க், நான் வந்து ஒரு பழைய பாட்டுக்கு சாங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஜங்குக் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம், அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், சூப்பர். என்ன சாங் அது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தானா, எம்ஜிஆர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். நீங்கள் தான் லேப்டாப் வச்சுருக்கீங்களே, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டியான சரணத்தை ஃபீமேல் வாய்ஸில் பாடுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப இதமாக இருக்குது வைனோட வாய்ஸில் அந்த லைன்ஸை கேட்கும்போது. ஜங்குக் அப்படியே தன்னை மறந்து பார்க்குறாங்க. ஏன்னா வைன் ஜிமினையும் டேங்கையும் பார்த்து தான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க.
உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு செடியூசிங் பார்வையில், ஒரு அழகான வாய்ஸில் வைன் வந்து ஒரு மினிமம்ஸான ஸ்டெப் போட்டு அப்படியே பார்த்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடுறாங்க. அப்படியே உண்மையிலேயே ஜங்குக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. பக்கத்துலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜிமினியை தயாங்கையை பார்த்து எப்படி பாட்டு பாடுறா. ஐயோ, லயன்ஸ் எல்லாம் என்ன எப்படி இருக்குது, ஐயோ மயங்கி போயிடுவானுங்க போலையே இவனுங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வைன் தன்னோட 3 மினிட்ஸ் சாங்கை பாடிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சும் கொடுத்துட்டு அழகாக பவ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டாங்க. உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வைன். ஜங்கு கிட்ட ஜிமின் திரும்பி சொல்கிறாங்க, டேய், இந்த பொண்ணு பண்ணது உன்னோட ஸ்டைல் கிடையாது, ஆனால் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருக்குடா இந்த பொண்ணு பாடினதும் டான்ஸ் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு 8 மார்க் போடுறாங்க வைனுக்கு. ஜங்குக்கு எதுவும் பேசலாம், அமைதியாக உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு சாட்டர்டேவும் வைன் வந்து சாரியில் வரமாட்டாங்க, வேறு காஸ்டியூமில் வருவாங்க. ஜங்குக்கு சொல்லித்தர்ற எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணாமல் தனிமையில் இருக்கும்போது மற்ற பொண்ணுங்க பேசிக்கிறதையும் எந்த பாட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனோ அமைதியாக உட்காந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு புது மாதிரியான ஒரு சாங்கை சூஸ் பண்ணி அதுக்கு தனக்குத்தானே ஒரு கொரியோகிராஃபி ரெடி பண்ணிக்கிட்டு சாட்டர்டே அன்னைக்கு வந்து அசத்திடுவாங்க வைன். ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் வீக் டேஸில் வைனை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வைனுக்கு பயங்கரமான கடுப்பு ஜங்குக்கு மேலே இப்போ இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைன் மினி 2 பேரும் வைனோட டென்ட்டில் அழகாக உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வைன் வந்து மினியை பார்த்து, ஏ மினி, என்னோட சிப்ஸ் பேக்கெட்டெல்லாம் நீ சாப்பிட்டேன்னா உன்னோடதை எப்படி சாப்பிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடிபாடி, எனக்கு ஒரே ஆறுதல் இந்த சிப்ஸ் பேக்கெட் தான். எப்போ பார்த்தாலும் பல நாடுகள்லேருந்து ஃபுட்டை கொடுத்து என்னை ரொம்ப நோகடிக்கிறானுங்க. சரி விட, இந்த வாரம் என்ன மாதிரி சாங் நீ ரெடி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 மந்த் மட்டும்தான் நம்மளுக்கு சூஸ் பண்ணுற சாங்ஸில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீக் வந்து OT7 எந்த பாட்டை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பாட்டுக்கு தான் நம்ம டான்ஸ் பண்ணணுமா. இந்த ஜங்குக்கு என்னைய பாடாப்படுத்தி என்னை ஆட வச்சுருக்கான்னு அந்த அம்புட்டு வித்தையும் அடுத்த மாதம் தாண்டி நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வைன் வந்து டக்குன்னு வெயிட் பண்ண, யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பிங்கி பாட்டிமாவும் மோனா பாட்டிமாவும் தான் நின்றுட்டுருக்காங்க. வைனுக்கு டோரை திறந்து தன்னோட பாட்டிமாவை பார்த்ததும் தாங்க முடியல, எமோஷ்னல். பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. விட்டுடி, ஐயோ என் மேக்கப்பை கழிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. முட்டாள் மோனா, நான் 4-5 மாதமாக உன்னை பார்க்காம வேதனையில் வெம்பிக்கிட்டு கிடக்கிறேன், உன்னை வந்து கட்டி பிடிச்சா மேக்கப் கலைஞ்சு போய்ட்டுனுக்குறா முட்டாள், இங்கே பா அப்படின்னு சொல்லி வைன் பாட்டிமாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க டென்ட்டுக்குள்ளே. மினி பாட்டிமாவை பார்த்ததும், ஐயோ பாட்டி எப்படி இருக்கீங்க, பிங்கி பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க மினி மோனா பாட்டிமாவை பார்த்து. அப்போ பிங்கி பாட்டிமா பின்னாடியே நின்றுக்கிட்டு, எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, ஐயோ பாட்டி, நீ பக்கத்தில் இல்லாமல் தான் உன் சாப்பாடோட அருமையெல்லாம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிங்கி ஓடி போய் பாட்டிமா மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. அம்மா, அப்பா, என் தங்கம் வா அப்படின்னு சொல்லி 2 பாட்டிமாவும் அழகாக வைனையும் மினியையும் பெட்டில் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. வைனுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன பாட்டி, எப்போ வந்தீங்கங்க, கொரியாவுக்குலாம் உங்களுக்கு வர தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், என்ன, கொரியன் பாஷையே எனக்கு ஓரளவு தெரியும், யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு சூப்பராக இருக்கேன். தினமும் நைட்டு பேசி எப்போ பார்த்தாலும் இந்த ஜங்குக்கை திட்டிக்கிட்டே இருப்பேன். குழுக்களில் நம்மளை குலுக்கி, அதுதான் இங்கே இருக்க பொண்ணுங்களோட கார்டியன்ஸு பேரண்ட்ஸுன்னு இருக்கிறவங்களோட நேமை போட்டு குலுக்கி அதில் 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னையும் பிங்கியும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் தெரியுமா குழுக்களில் குலுக்குனது? மிஸ்டர் ஜியான். அவரோட சொந்த காஸ்ட்டில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். 1 வாரம் இந்த கொரியாவை சுற்றி காட்டுறதுக்கு எங்களை வர வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. வைனுக்கு திடீர்னு இருக்குது கேட்டுட்டு. எது,
அவன் போய் சொந்த காசில் ஊரை சுற்றி காட்டுறானா கஞ்சப்பைய அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே மினியை பார்க்குறாங்க. மினிக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஆனால் அதை வெளியே சொல்லிக்கல. அமைதியாக ஒயினை பார்க்குறாங்க. ஓ அப்படியா, எப்படி நாங்கள் இந்த டென்ட்டில் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அது ஓரம் இருக்கார்ல, ஓரம் அவர் தான் எங்கே தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சார். அவர் மேனேஜர்கிட்டையும் பாடி கார்ட்ஸ்கிட்டையும் சொல்லி. நல்ல பெரிய இடம் போலையே இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், உன்னைய பார்த்ததும் ரெண்டாக உன்னைய பொழந்து விடணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணி தொலைய, உன்னை பார்த்ததும் எனக்கு பாசம் வந்துடுச்சு. உன்னை கொஞ்சிற மாதிரி ஆகி போயிடுச்சு. தேவையே இல்லாமல் கொண்டு வந்து எங்களை இங்கே விட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக இருக்குதுங்க. ஐயோ, இதை தாண்டி உனக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அங்கே வச்சுக்கிட்டு எதுக்கடி புடவையை கொடுத்து விட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒயின். சத்தம் போடாத எப்பா, கத்துறத பாரு. இந்தியன் கேர்ள்ஸ்னு ஒரு கெத்து இருக்குன்னா அது புடவை தாண்டி. இந்த ஊருக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸில் இந்த ஊருக்குள்ளே நீ நட போட்டேன்னா இந்தியாவோட பெருமை நல்லா தெரியும். எப்படியும் நீ ஃபைனல்ஸ் வரையும் வந்துடுவ. நீ போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்து இங்கே இருக்கிறவங்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கிறவங்களும் யார் இது, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டு நம்ம சாரியை பப்ளிசிட்டி பண்ணி இந்தியன்ஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் சாரின்னு பெருமை பீத்திக்கலாம். அதுக்காக தாண்டி நான் கொடுத்து விட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பீத்துன நல்லா பெருமை. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் என்னை பாடாக படுத்திக்கிட்டு இருக்கான் உன்னோட பயாஸில் இருக்கானே ஒருத்தவன், அந்த ஜங்கோக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆஹா, பேசாத, அவரை பற்றி நீ பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அப்புறம் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்ன குட் நியூஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நம்மளோட கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் இருக்கார்ல, அவரோட பையன் ஜூன், அவன் உன்னை கட்டிக்கணும்னு அவங்க டேடி மம்மிக்கிட்ட சொல்லி போன வாரம் பொண்ணு கேட்டுட்டாங்க உன்னைய. நீ கொரியாவுக்கு டான்ஸ் ஆட போயிருக்கன்னு சொன்னதும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. கொரியா வரைக்கும் உங்கள் பொண்ணு போயிருக்கா அப்படின்னு. அப்போ தான் பிங்கி சொன்னான், என் பேத்தியும் கொரியாவுக்கு போயிருக்கா, 2 பேரும் அங்கே டான்ஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் 2 பேரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் டான்ஸ் பண்ணுற அளவுக்கு திறமசாலியான பொண்ணுங்களான்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த பையன் ஷூன் இருக்கானே, அவன் சிட்டியிலே படித்து சிட்டியிலே வளர்ந்தவன். இப்போ ஏதோ சென்ட்டு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்களாம் நம்ம கிராமத்தில். அப்போ இங்கே வந்திருக்குறான் ஒரு வருஷம் முன்னாடி. நீ காலேஜுக்கு அங்கிட்டு போகும்போது உன்னைய பார்த்துருப்பான் போல். வெளியில் சொல்லிக்காமே இருந்து அவனுக்கு பொண்ணு தேடி இருக்காங்க. அப்போ இந்த வீட்டு பொண்ணு தான் கட்டிப்பேன்னு உன்னையே சொல்லிவிட்டானா. ஒரே பையன், 4 பொண்ணுங்க உங்கள் வீட்டில். ஸோ ஒரே பையன் இந்த பொண்ணு ஆசைப்பட்றானேன்னு சொல்லிவிட்டு நம்மளை விசாரிச்சுருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டாங்கடி. நான் சொல்லிவிட்டேன், என் பேத்தி உங்களுக்கு தான் மருமகளாக வருவா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் பேத்திக்கு புருஷனா அது ஜூன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என்ன சூனை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு யார் ஜூன்னே தெரியல. சென்ட்டு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்களா, யாருன்னு தெரியலையே. ஜமீன்தாரை தெரியும், அவங்க பொண்ணுங்களெல்லாம் கூட தெரியும், பொல்லா திமிரு பிடிச்சதுங்க. அவங்க பையன் எனக்கு தெரியாதே, அந்த ஃபேமிலிக்குள்ளேலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். விட்டுச்சேனா எப்படி இருக்கும், பணக்கார குடும்பம். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஜூனை வெளிநாட்டுக்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போவான், கொரியாவுக்கும் உன்னை கூட்டிகிட்டு வருவான். நான் சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். அப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து இங்கே வந்துடுவேன். இங்கே பிடிஎஸோட ஆர்மி மீட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். அதனால நீ பணக்காரனை கட்டிக்கிட்டா தான் அதெல்லாம் நடக்கும். நீ அந்த ஜூனை கட்டிக்கிட்டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயினோட டென்ட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு உள்ளே நிற்கிறாங்க. பாட்டிமா பேக் ஃபேஸை பார்த்து தான் நின்று இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்களா. டோரை நாக் பண்ண சவுண்ட் கேட்டதும் பாட்டிமா, ஒயின், பிங்கி பாட்டி, மினி எல்லாரும் டோர்வேவை தான் பார்க்குறாங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் செகண்டே பாட்டிமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஐயோ நான் கண்ட காட்சி உண்மைதானா? அடியே ஜங்குக்கு தானே இது சொல்கிறீ, ஆமான்னு சொல்லிடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஒயினுக்கு கோபம் வருது.
ஜங்குக் அப்படியே தன்னோட கூலர்ஸை கலட்டி அப்படியே தன்னோட ஷர்ட் பட்டனில் ஹேங் பண்ணிக்கிட்டே நான் ஜங்குக் தான் பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, தமிழில் பேசுகிறாங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு ஆச்சரியத்தில் அப்படியே பதட்டப்படுறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக் இப்போ தான் ஆரம் அண்ணா என்கிட்ட வந்து சொன்னாங்க, எப்படி இருக்கீங்க பாட்டி, நீங்கள் தான் ஒயினோட பாட்டியா இல்லை இவங்க ஒயினோட பாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா, நான் தான் ஒயினோட பாட்டி. என்னோடய ஸ்வீட் நேம் மோனா. இது என்னோடய ஃப்ரெண்டு பிங்கி. இது பிங்கியோட பேத்தி மினி. இது என்னோடய பேத்தி ஒயின். உங்களோட பெரிய ஃபேன் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அப்போ ஜங்குக் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்களோட தீவிரமான விசிறி. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் முன்னாடி தன்னோட ஷர்ட் பட்டனை அப்படியே 2 ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு இருக்க ஜஸ்ட்டை காட்டி, ஜியான் ஜங்குக், பார்த்தீங்களா டேட்டூ எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் கிடக்குறேன்னு பாருங்கள் உங்கள் மேலே. பார்த்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குது ஜங்குக்கு. பை காட், பெயினா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, கையை ஃபுல்லாக பச்சை குத்தி வச்சுருக்கீங்க. உங்களுக்கே பெயினால எனக்கு இருக்க போதா? குழுன்னு இருந்துச்சு உங்கள் நேமை என்னோட ஸ்கின்னில் டேட்டூ போடும்போது, தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒயின் மேலே கோபம் இருக்கோ ஜங்குக்கு, அதை விட பல மடங்கு இந்த செகண்ட் பாட்டிமா மேலே அன்பு வருது ஜங்குக்கு. அப்படியே கிட்ட வந்து நிற்கிறாங்க. பாட்டிமா அப்படியே பதட்டத்தோட ஜங்குக்கோட ஃபேஸை தான் அப்படியே கவனிச்சிட்ருக்காங்க. ஜங்குக் அப்போ பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணி, உங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது என்னோடய ஃப்ரெண்டு பிங்கி. இவளும் உங்கள் பயாஸ் தான். ஆனால் இவளுக்கு ஜிமினையும் வியையும் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டிமா அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை காட்டி ஜிமின் தயாங்னு அவங்க எழுதி வச்சுருக்க டேட்டூவை காட்டுறாங்க. ஜங்குக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவில் ஓல்டு லேடிஸ்க்கு கூட தம் மேலே இவ்வளோ அன்பு இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது, ஏன் ஹேங் லைன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஹயாங் லைன்ஸை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என் லக்கி சாம் நீங்கள் தான். உங்களோட வீடியோவை முதல்ல பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு கூப்பன் வாங்க போனேன். எனக்கு 10 கூப்பன் கிடச்சிச்சு அன்னைக்கு. என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் உங்கள்கிட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டே போனேன் கடைக்கு. என்ன ஆப்போசிட்டில் சைக்கிளில் வந்தவன் இடிச்சுப்பிட்டான். உடனே ஐயோஹோ பாட்டி தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போனான். எனக்கு அடிபட்டாலும் லாபம், அடிபடாட்டியும் லாபம் நடக்குது உங்களோட வீடியோவை பார்த்தா. அப்புறம்தான் உங்கள் வீடியோவை நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். உங்களோட ஃபேனாக மாறி இப்போ நான் உங்கள் பையாஸாகவே மாறிட்டேன். நான் பிடிஎஸோட ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பாட்டிமாவை. பயங்கர கலகலப்பாக பேசுகிறாங்க பாட்டிமா. ஓகே, நைஸ் டு மீட் யூ. நீங்கள் வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். 1 வீக் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வுட் ஹவுஸ்லேயே ரூம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் கூடயே நீங்கள் தங்கிக்கலாம். இந்த 1 வீக் நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். சாட்டர்டே அன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய வீக்கெண்ட் காம்படிஷனை பாருங்கள். சண்டே அன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பிடலாம். ஐ மீன் உங்களோட ஊருக்கு கிளம்பிடலாம். இன்றைக்கி சண்டே. ஹேங் லைன்ஸ் வந்து எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் ஜிமின் தேங் 3 பேர் தான் இங்கே இருக்கோம். ஸோ அதான் உங்களை பார்க்க சொன்னாங்க ஓரமண்ணா, அதான் வந்தேன். வாங்க உங்களோட ரூமை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உங்களோட நாங்கள் இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க பிங்கி பாட்டி. ஆமாங்க பாட்டி. அப்புறம் ஒயின் மினி, நீங்கள் பாட்டிமாவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக வுட் ஹவுஸ்க்கு வரலாம். பாட்டிமா உங்கள் 2 பேரையும் பார்க்கணுன்னா இங்கே வரலாம். ஆனால் தூங்குறது பாட்டிமா நீங்கள் எங்கள் கூட தான் தூங்கணும், அங்கே இருக்க ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். சரி சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா ஒயினை பற்றி கவலைப்படல. அப்படியே ஒயினை சைடில் நிற்க வச்சுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. பிங்கி பாட்டிமாவும் அப்படி தான் மினியை பற்றி துளி கூட கவலைப்படலை. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக 2 பாட்டியும் ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஒயினும் மினியும் அப்படியே கவனமாக பாட்டிமாவை 2 பேரையும் பார்த்துட்டு
இதுங்கெல்லாம் நம்மளுக்கு பாட்டியா இல்லை அந்த முரடனுக்கு பாட்டியான்னு தெரியலையே. வந்ததுங்க பேசுனதுங்க ஓடி போயிடுச்சுங்களே. இதுங்களுக்காக நம்ம இதுங்களை விட்டுட்டு வந்துட்டோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கெட்ட கிளவிங்க ரெண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி சொல்கிறாங்க, ஏய் இந்த ஜங்குக்கோட வீக்னஸ் எது எதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கள, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கோட வீக்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க வைன். நீ தான் அவனோட வீக்னஸ், எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, நானா வீக்னஸ், புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். புரியலையா, இங்கே வந்து உட்காரு, விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க மினி. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.